சிற்ப வேலைப்பாடுகளை பார்ப்போம். பல பின்னணிகள் இந்த ஆலயத்துக்கு இருக்குது. இலங்கையில் உயரமான சிலை இருக்கின்ற ஒரு கோவிலில் இன்றைய தினம் தேர் திருவிழா. அதை எப்படி செய்கின்றார்கள் என்றுதான் இந்த காணொலியில் பார்க்க போகிறீங்க. அது மட்டும் இல்லை, யாழ்ப்பாணத்தில் ஒரே ஒரு கோவில் தான் இருக்கிறது. சிறப்பம்சம் என்னன்னு சொன்னால் 2024ஆம் ஆண்டு இந்த வருஷத்தில் இறுதி மாதம் வருகின்ற ஒரு தேர் திருவிழா. சரி, இவ்வளவு காலமும் நான் உங்களுக்கு பல தேர் திருவிழாவை என்னுடைய காணொலிகளில் காட்டியிருப்பேன். இந்த தேர் திருவிழா எப்படி செய்கின்றார்கள், இங்கே என்னெல்லாம் இடம்பெறுகிறது, ஒரு அனுபவபூர்வமாக ஒரு சிறிய காணொலியாகத்தான் உங்களுக்கு நான் காட்ட வந்திருக்கிறேன். யூடியூப் சேனல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த காணொலியை பாருங்க. இப்பொழுது நான் காங்கேசன்துறை வீதியில் நிற்கிறேன். இங்கே போனால் KKS பீச் இருக்குது. இப்போ இங்கால போனோம்னு சொன்னால் யாழ்ப்பாணம் 9.4 கிலோமீட்டர் தூரத்தில் யாழ்ப்பாணம் இருக்கிறது. இரண்டு பக்கமும் கடைகள் இருக்கு பாருங்க. இது ஒரு நல்ல ஒரு கோயில். யாழ்ப்பாணத்துக்கு நீங்கள் சுற்றுலா வாரீங்கன்னு சொன்னால் இந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்து மறக்காமல் வராமல் போகாதீங்க, வந்துட்டு போங்க. குறிப்பாக இந்த சிலை 2013ஆம் ஆண்டு இந்த சிலை வந்து நிறுவப்படுகிறது. 72 அடி உயரம். பாருங்க எப்படி இருக்கிறார் அந்த ஆஞ்சநேயரை பாருங்க. யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒரே ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இதென்றுதான் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது கோயில் தெரிஞ்சால் கீழே கருத்துக்களை தெரிவிங்க. அவருடைய கால் கம்பீரத்தை பாருங்க. அப்படியே மிகப்பெரிய ஒரு ஆஞ்சநேயர் சிலை. இன்னும் கொஞ்ச நேரத்தில் தேர் திருவிழாவை நான் உங்களுக்கு காண்பிக்க போகின்றேன். இங்கே கடைகள் எல்லாம் வந்து இப்பொழுது ஆயுதமாகி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக மருதனார் மடத்தினுடைய அந்த சந்தை இங்கே தான் இருக்குது. நான் காட்டு இடத்துல இருக்குது. சந்தையும் கோயிலும் மிக மிக அருகில் இருக்கிறது. யாழ்ப்பாணத்தில் இருக்கிற மிக பிரபல்யமான முக்கியமான சந்தை. அந்த சந்தையில் இந்த மருதனார் மட சந்தையும் ஒன்றும் மரக்கறிகள், பழங்கள் என்று சொல்லி பல பொருட்களை வந்து நீங்கள் இங்கே வாங்கலாம். விலை மலிவாக இருக்கிற திருநெல்வேலி சந்தைக்கு அடுத்ததாக இந்த மருதனார் மட சந்தையை நாங்கள் சொல்லலாம். இந்த யாராவது வாரீங்க அப்படின்னு சொன்னால் யாழ்ப்பாணத்துக்கு இந்த சந்தைக்கு வந்து வராமல் போவாதீங்க. இப்போ நாங்கள் கோயிலுக்குள்ளே போவோம். பாருங்க, பிரதான வீதி வந்து ஒரு போக்குவரத்தாக தான் இருக்கும். போலீஸாரும் கடமைக்கு வந்துட்டோம். இப்போ வந்து சுவாமியை வந்து கொண்டு வருகின்றார்கள். 9 மணிக்கு இந்த கோயிலில் வந்து தேர் எப்பவும் வந்து இழுப்பார்களாம். இந்த சிலையை பார்க்க அப்படியே அற்புதமாக இருக்குது. இலங்கையில் உயரமான சிலைகள் வந்து பல இருக்கிறது. ஆனால் ஆஞ்சநேயர் சிலை வந்து மிக மிக உயரமானது இந்த சிலை தான். நிறைய சுற்றுலா பயணிகள் இந்த கோயிலுக்கு வருவாங்க. வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் இந்த கோயிலுக்கு வருவாங்க. அப்படி ஒரு சிறப்பான ஒரு கோயில் பாருங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த கோயில். இப்போ வெளியில எல்லாம் பக்தர்கள் நின்று வணங்கி கொண்டு இருக்கிறாங்க. சுவாமியை வந்து வசந்த மண்டபத்திலிருந்து சுவாமி வெளியே வருகின்ற காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று 2024ஆம் ஆண்டிலே இந்த அழகான குரோதி வருஷத்திலே மார்கழி திங்கள் என்று சொல்லுகின்ற இந்த நாள், வாரத்தினுடைய முதலாவது நாள் ஞாயிற்றுக்கிழமை 29/12/2024 ஞாயிற்றுக்கிழமை யாழ்ப்பாணத்திலே மருதனார் மடம் காங்கேசன்துறை வீதி மருதனார் மடத்திலே அருள்வளர் சுந்தர ஆஞ்சநேயர் ஆலயத்தினுடைய தேர் திருவிழா. தேரிலே இருக்கிற அந்த சிற்ப வேலைப்பாடுகளை பார்ப்போம். சிற்ப வேலைப்பாடுகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறிய தேராக இருந்தாலும் ஆனால் சிற்பங்கள் அதிகளவாக இருக்கிறது. பாருங்க, ஆஞ்சநேயர் சுவாமிகளினுடைய வரலாறுகளை வந்து இந்த தேரில் வந்து சிற்பங்களாக வந்து செதுக்கி இருக்கிறாங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பாருங்க, இதான் இந்த மலையை தூக்கி செல்லுகின்ற காட்சி ஆஞ்சநேயர். இப்படி ஆஞ்சநேயருடைய வரலாறுகளை வந்து இந்த சித்திர தேரிலே சிற்பங்களாக வந்து செதுக்கி இருக்கிறார்கள். முன்னாலே 2 பறக்கும் குதிரைகள் முன்னுக்கு பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த காட்சியை நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்துருப்பீங்க. ஆஞ்சநேயர் அந்த நெஞ்சை பிளந்து ராமபிரானை காட்டுகின்ற காட்சி. இப்படி ஆஞ்சநேயருடைய வரலாறுகளை பொறித்த சிற்பமுடைய தேரை வந்து நான் இங்கே தான் காண்றேன்.
அருள்வளர் சுந்தர ஆஞ்சநேயருடைய திருக்கோவிலிலே 10 நாட்கள் லட்சார்ச்சனை பெருவிழா நடைபெறுகிறது. இந்த பூர்த்தி தான் தேர் திருவிழாவாக அமைகிறது. சுவிட்சர்லாந்தில் இருக்கிற சுப்பிரமணியன் கதிர்காமநாதன் என்று சொல்லுகின்ற திருப்பணி அரசு அவர்கள் இந்த அழகான தேர் திருவிழாவை சங்கல்பம் செய்து நிறைவேற்றி வருகிறார்கள். ஆஞ்சநேய சுவாமிக்கு ஒரு அழகான திருத்தேர் அமைந்திருக்கிறது. தேரை திருப்புகின்ற அந்த கட்டைகளுக்கு வந்து இப்பொழுது பூஜைகள் வந்து இடம்பெறுகிறது. ஆலயத்தினுடைய வரலாறு ஒரு அற்புதமானது. அருள்வளர் ஆஞ்சநேயருடைய மூலாலயத்திலே இருக்கின்ற பிரமாண்டமான அந்த திருவுருவச் சிலை இந்தியாவிலே இருந்து அங்கே பருத்தித்துறையிலே கப்பல் மூலமாக இந்த சிலை இங்கு வருவிக்கப்பட்டது. அருள்வளர் ஆஞ்சநேயர் எங்களுடைய தடைகளை விலக்குவதற்காக, எங்களுடைய பகைகளை விலக்குவதற்காக இந்த மருதனார் மடம்படிக்கு எழுந்தருளி வந்திருக்கிறார். தேருக்கு முன்னால வந்து தேங்காய் வைப்பாங்க, அதை மட்டும் காடு வந்து போய் கொண்டு வட கயிறுகளை வந்து இப்போ பக்தர்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. 9:36 ரதத்தை வந்து இழுக்கிற காட்சியை பார்த்து நிற்கிறோம் பாருங்க. கோவிலினுடைய தெற்கு பக்க வாசல் இங்கே வந்து தாகசாந்தி நிலையம் பண்ணுறது பக்தர்களுக்கு வந்து தாகசாந்தி கொடுத்துருக்குறாங்க. சர்பத் வந்து கொடுத்துருக்குறாங்க. எல்லா ஆலயங்களிலும் நீங்கள் பார்க்கிற சிறப்பு என்னவென்றால் இந்த ஆலயத்தில் இருக்கிற திருவுருவங்கள் ஒரு முகத்தோடு காட்சி அளிக்கும். ஆனால் இனிவில் மருதனார் மடம் ஆஞ்சநேயர் அங்கே 5 திருமுகங்களோடு அவர் காட்சி அளிக்கிறார். அதை நீங்கள் பார்க்கலாம். ஆஞ்சநேயருடைய படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல் பஞ்சகிருத்தியங்களுடைய வடிவமாக அந்த ஆஞ்சநேயர் அங்கே காட்சி அளிப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அல்லவா. தேர் சுற்றி, அதாவது மறுபடியும் நாங்கள் கோவிலுக்கு முன்னால் வந்துட்டோம். இப்போ தேர் திருவிழா இன்னும் கொஞ்ச நேரத்தில் அப்படியே முடிய போகிறது. இந்த ஆஞ்சநேயருடைய திருத்தேரே ஆதீனகத்தா சுந்தரேஸ்வர குருக்கள் அவர்கள் இந்த ஆஞ்சநேயருக்கு மிகச்சிறப்பாக 2011ஆம் ஆண்டு தான் இந்த தேரினுடைய வெள்ளோட்ட விழா நடைபெற்றது. இந்த திருத்தேரை அமைத்து இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் ஒவ்வொரு முறையும் தேரிலே வருவதற்கு அவர் ஆரோகணித்து வருவதற்காக அவர் செய்த பாக்கியம். நாங்கள் சொன்னோம், சுவிட்சர்லாந்திலே வாழுகிற சுப்பிரமணியம், அந்த சுப்பிரமணியன் கதிர்காமநாதன் என்று சொல்லுகின்ற வர்த்தக பிரமுகருடைய பூரணமான அனுசரணையோடு இந்த தேர் வளர்ந்திருக்கிறது. அவர்களாம் தேர் திருவிழா உபயகாரகர். இந்த ஆலயத்தை உருவாக்கிய கோயில் குருக்களோட வந்து கதைக்கு போய் கொண்டிருக்கிறோம். வணக்கம் வணக்கம். 2024ஆம் ஆண்டு ஆஞ்சநேயர் கோவிலினுடைய வரலாறுகள் என்ன மற்றும் இந்த தேர் திருவிழா எப்படி இடம்பெறுகிறது, இந்த பல விஷயங்களை வந்து இந்த காணொலியில் பார்த்துருப்பீங்க. மக்களை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த காணொலி உங்களை நான் சந்திக்கிறேன். என்று உங்களை நன்றி.